ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. போன கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் அந்த லாஸ்ட் அத்தியாயத்துல ஒரு 9 ஸ்லோகம் விட்டுட்டோம், டைம் ஆயிடுச்சுன்னு. இப்ப அதை பார்த்துட்டு அப்புறமா அடுத்த சாப்டரான 6th சாப்டர் தியான யோகத்தை ஆரம்பிக்க போறோம். இது நடுவுல நம்ம பேசுறதுனால கொஞ்சம் போன வாரம் என்ன பண்ணோம்னு ஒரு 2 லைன் ரீகேப்சுலேஷன் மாதிரி பண்ணிடலாம். அந்த அத்தியாயத்துல நம்ம முக்கியமா டிஸ்கஸ் பண்ணது வந்து கர்ம யோகமும் கர்ம சந்நியாசமும். சந்நியாச யோகம் ஒண்ணு, கர்ம யோகம் ஒண்ணு. சந்நியாச யோகம்ங்கிறது வந்து கர்ம சந்நியாசம். கர்ம யோகங்கிறது வந்து கர்மத்தில் கண்ணாய் இருந்து விடாம கர்மம் செய்யறவர். சோ இத வந்து கர்மயோகிக்கு சம்சாரிகள் நம்ம நினைச்சுப்போம், சந்நியாச யோகம் செய்வார்கள் ஞானிகள் அப்படின்னு வச்சுப்போம். சோ இவங்க 2 பேருக்கும் என்ன மாதிரினா 2 பேரோட முறைகளும் அவங்களோட வழிகளும் பார்ட்ஸா டிஃப்ரெண்டா இருந்தாலும் அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் ஒண்ணுதான். இவன் நேரா போவான், அவன் கொஞ்சம் சுத்தின்னு வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கர்மம் செய்யாம ஒருத்தன் வந்து கர்ம சந்நியாசியா இருக்க முடியாது அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். இந்த கர்ம சந்நியாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞானிகள் எப்பவுமே அவங்க ஆத்ம ஞானத்துல நிலைத்து இருக்கிறதுனால அவங்க வந்து இந்திரிய கட்டுப்பாடு என்பது அவங்களுக்கு ரொம்ப கைவரப்பட்ட ஒரு இதுவா இருக்கு. எல்லாமே ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்ற ஒரு இதுல அவங்க செய்யறாங்க. இந்த பிரம்மத்தில் நிலைத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிலுமே வித்தியாசம் தெரியறது இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சுபாகே பண்டிதா சமதர்ஷனக அப்படின்னு அவர்கள் எப்பவுமே பிரம்மத்தில் நிலைத்து இருப்பதனால அவங்களுக்கு பிராமணனும் ஒண்ணுதான், சண்டாளனும் ஒண்ணுதான், யானை பசு எல்லாத்துலயுமே வந்து ஒரே பிரம்மத்தையே பார்க்கக்கூடிய ஒரு சமநோக்கு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். 19வது ஸ்லோகம் மட்டும் பார்த்திருக்கோம். இப்ப வந்து 5வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதஹ ஸ்திர புத்திஹி அசம்மூடஹ பிரியம் பிராப்ய ந ருஷ்யதே அப்ரியம் ச ந உத்வேதே உத்விஜேத் அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்படின்னா என்னன்னா, பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மத்தில் நிலை பெற்றவன், உறுதியான அறிவுடையவன், மனக்குழப்பம் அடையாதவன். யாரு? பிரம்மத்தில் நிலைத்திருப்பவன். எப்படி? அவன் பிரம்மத்தில் நிலைத்து ஞான யோகத்துல ரொம்ப டீப்பா இருக்கிறதுனால அவனுக்கு மனக்குழப்பம் கிடையாது. he is not deluded at all. மனக்குழப்பம் இல்லாததுனால அவனுடைய அறிவு தடுமாறுவது இல்லை, அறிவு உறுதியா இருக்கு. அதனால அவன் பிரம்மத்திலேயே நிலை பெற்று இருப்பது அப்படின்றது வந்து அவனுக்கு சாத்தியமாறது. அதனால அவன் பிரம்மத்தை நன்கு அறிந்தவன் ஆகிறான். சரி, இப்பேற்பட்டவன் என்ன, அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னா, பிரியமானதை பெற்று இன்பம் அடைவதும் இல்லை, பிரியம் இல்லாததை பெற்று துன்பம் அடைவதும் இல்லை. இது எப்படின்னா, முதலே அவன் வந்து இருமைகளே வென்றவன். ஏன்னா அவன் பிரம்மத்துல நிலைத்து இருக்கிறான். பிரம்மத்துல வந்து இருக்கும்போது பிரம்மத்துக்கு நல்லது கெட்டது இருமைகள் எல்லாம் இல்லை. அவன் வந்து எல்லாமே ஒரு
விசேஷமான குணங்கள் நிறைந்தது வந்து பிரம்மன். அதுல இருக்கும்போது அந்த குணங்கள் தான் நமக்கே வரும் இல்லையா? நம்ம கூட வாழ்க்கையில வந்து ஒருத்தரை பத்தி ரொம்ப ஹீரோ வர்ஷிப் அப்படி சொல்லுவோம். ரஜினிகாந்தோட இவங்கெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவனை மாதிரி இப்படி தலையை பண்ணிக்கிறது, அவனை மாதிரியே நடக்கிறது, அவனை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பாக்குறாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கேரக்டர் மேல அபரிமிதமான அன்பு ஏற்படும் போது அவங்கள மாதிரியே நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடால் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவங்க பிரம்மத்தில் நிலைத்திருக்கும் போது, பிரம்மத்தை வர்ஷிப் பண்ணும்போது, பிரம்மமாகவே ஆகும்போது பிரம்மத்தோட குவாலிட்டிஸ் தானே இவங்களுக்கு வரும். சோ பிரம்மத்துல குழப்பம் கிடையாது, இவங்களுக்கு மனக்குழப்பம் இல்ல. பிரம்மத்துல இருமைகள் கிடையாது, இவங்களும் இருமைகளை கடந்தவங்களாக இருக்கிறாங்க. அதனால பிரியமானது, பிரியம் இல்லாதது அப்படின்னு ஒரு கிளாசிபிகேஷனே கிடையாது. அதனால இது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், இது கிடைச்சா நான் வருத்தப்படுவேன் அப்படின்ற ஒரு நிலைமையே இல்லை. அதுதான் இங்க பிரியமானதை பெற்று இன்பம் அடைவதும் இல்லை, சாரி, பிரியம் இல்லாததை பெற்று துன்பம் அடைவதும் இல்லை. ஏன்னா இவங்க பிரம்மத்தின் நிலை பெற்றிருக்கிறாங்க. இப்போ நம்மளோட ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து, நம்மளுடைய ஆத்மா அஜ்ஞானத்தால மூடப்பட்டிருக்கு. இந்த அஜ்ஞானத்தினால என்ன மெயின் ப்ராப்ளம்னா 2 விஷயம். காமம், அதுக்கப்புறமா வரக்கூடிய ஆசை. இந்த காமம்ன்றது அபரிமிதமான டிசையர். ஆசை வந்து, ஆசைன்றது வந்து கண்ணுக்கு எதிர இருக்கிறத பார்த்து ஆசைப்படுறது. காமங்கிறது மனதால எண்ணும் போதே அது மேல ஒரு அபரிமிதமான பிடிப்பும் அதை அடைய வேண்டும் என்ற ஒரு தீவிரமும் இருக்கிறது வந்து காமம். ஆசை, ஆசை இது வந்து காசாசை வேற. இந்த 2 விஷயம்தான் உலகத்துல எல்லா தப்புகளுக்கும் ஒரு இடத்தை கொடுக்குது. அது இத 2 எடுத்துட்டானா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட போயிடுறது இல்லையா? சோ அதனால இந்த 2 விஷயத்தை, காமமும் காசு ஆசையும் மனதை விட்டு விலகும் போது ஆத்மாவிடத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? பிரம்மானந்தமே அங்கு குடியிருக்கும். அதனால அவங்க பிரம்மஸ்வரூபத்தில் நிலை பெற்று இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. 21வது, இவங்க எப்படி இருப்பாங்க? புறப்பொருள்களில் மனம் பற்றாதவன் ஆத்மாவில் இன்பம் எய்துகிறான். இவனுக்கு வந்து now you have seen a higher one. அப்படி இருக்கும்போது ஒரு லோவர் இதுக்கு ஆசைப்படுவோமா? இந்த புலன்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு சிற்றின்பம்னு பேரு. ஏன் அதுக்கு சிற்றின்பம் பேரு அப்படின்னா, அதுல வரக்கூடிய இன்பம் மிகவும் சிறியது, கால அளவைக்கு உட்பட்டது. நம்ம முதலே பார்த்தோம்ல, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயான்னு ஆரம்பிக்கிறதுல அந்த 2, அந்த புலன் உறுப்பும் புலன் பொருளும் ஒன்னை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கும் போது மட்டும்தான் அந்த புலன் நுகர்ச்சி. நானே சொல்லியிருக்கேன், வாயில குலோப் ஜாமுன் போடும் மட்டும்தான் இனிப்பு, எடுத்துட்டு பாவக்காய் போட்டா கசக்கதான் செய்யும், அந்த இனிப்பு அங்க தங்காது. அதனால இந்த புலன்களின் விஷயங்கள்ல ஓடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தமும் ஒரு ஆனந்தம் கிடையாது, அது இன்பமும் கால அளவைக்கு உட்பட்டது. அதனால அதுக்கு சிற்றின்பம் அப்படின்னு பேரு. ஆனா பிரம்மத்தில் நிலைத்திருக்கும் போது, அந்த பேரானந்தத்துல நம்ம போகும்போது அதுக்கு முடிவும் கிடையாது, அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, ஆதி அந்தம் இல்லாத ஒரு நிலை. எது? பிரம்மானந்தத்தில் நிலைத்திருக்கு. ஏன்னா பிரம்மமே சச்சிதானந்த ஸ்வரூபம். அங்க போயிட்ட அப்புறமா நம்ம ஏசி ரூம்ல இருக்கும்போது ஜில்லுன்னு தானே இருக்கும், அந்த மாதிரி நம்ம பிரம்மத்துல போன அப்புறமா அந்த பிரம்மமாக தானே இருக்கும். அந்த பிரம்மத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு அதுல இருந்து வெளியில வருதுன்றது கஷ்டம். அதிலே மனசு நயிச்சிருக்கும் போது, ஐ ஹவ் சீன் ஆல் higher things man, I am not interested in all this lower enjoyment அப்படின்ற ஒரு மனோபாவம் வரும்போது இந்த சிற்றின்பம் எல்லாம் வந்து ஒரு ரொம்ப வந்து அற்பமானதாக அவங்களுக்கு தெரியும். சோ இவங்க 22வது, இந்திரிய விஷயங்களில் தோன்றிய போகங்களே துன்பத்துக்கு காரணம். ஏன் அது துன்பம்? இந்திரிய விஷயங்கள்ல வந்து சந்தோஷம் வருது,
நல்ல சாப்பிட்டா ஜாலியா இருக்கு, நல்ல பாட்டு கேட்டா நல்லா இருக்கு, நல்ல உணர்வுகள் வரும்போது சுகமா தான் இருக்கு. இதையே துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்சது முடிவுக்கவே வரக்கூடாது நம்ம நினைப்போம். அது முடிவு அடைஞ்சிடுச்சுன்னா வருத்தம் தான். சோ இந்த இன்பங்கள் அந்த மாத்திரா ஸ்பர்ஷாஸ்துன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கான்டாக்ட் இருக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் இருக்கும். அது போயிடுமே இருக்கும்போது அது வந்து ஐயோ இது கொஞ்ச நேரத்துல தீர்ந்து போயிடுமே, இந்த பார்ட்டியில போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், ஐயோ ராத்திரி என்ன தீர்ந்து போயிடுமே, நம்ம வீட்டுக்கு போகணுமே அப்படின்றது அதையே என்ஜாய் பண்ண முடியாது இல்ல. வீட்டுக்கு வந்தப்புறம் ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லு. சோ இதனால துன்பம் தான் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்திரிய விஷயங்களில் தோன்றிய போகங்களே துன்பத்துக்கு ஏதுவானவைகளா? குந்தின் மகனே, ஆதி அந்தமுடைய அவைகளில் ஞானி இன்புறுவது இல்லை. இது எனக்கு தெரியும், இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அப்புறம் ஓடி போயிடும். இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம், இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹையர் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க ஹையர் திங்ஸ், when you go out of this crowd and stand in a ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல கும்பல்ல இருந்து வெளியே ஷபாடா இவ்வளவு நேரம் எவ்வளவு கஷ்டமா இருந்தது அப்படின்னு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஞானி வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறான்னு வச்சுக்கலாமே, கல்யாண கும்பர் ரைட்டா, ஞானிக்கு சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்கல்ல இருக்கு. அவங்க கல்யாணத்துல போகும்போது நல்லா சாப்பாடு கொடுங்க, தேங்க்யூ, நல்லா சாப்பிடுறான். ஆனா அத போகமா நினைக்காம அது யோகமா பார்த்தோம்ல முதல்ல, எப்போ யோகமா நினைக்கிறது எப்போ போகமா நினைக்கிறது, அது யோகமா நினைச்சு கடவுளோட ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு சாப்பிடுறான். அங்க எல்லாரும் நடனம் ஆடி சந்தோஷமா இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து அவங்களும் ஆனந்தமா இருக்காங்க. ஆனா ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை பிளேஸ். எப்ப நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம் இல்ல, அந்த மாதிரி அந்த பிரம்ம ஞானத்தில் போய் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு அங்கேயே இழுக்கு போறது. அதனால ஞானிகள் இதுல துன்பம்னு அவன் சொல்லல, இது இன்பம் தான், ஆனா இது சிற்றின்பம். நான் வீட்டுக்கு போனோடனே இந்த இன்பம் போயிடும், ஆனா என் மனசுல நான் எப்பவும் சமாதியில இருக்கிறதுனால நான் பேரானந்தத்துலதான் இருக்கேன். இட் இஸ் cannot be compared with all the sense pleasure I get in the outside world. So outside worldக்கும் இவனுக்கும் வந்து ஒரு தொடர்பு வந்து பந்தப்பட்டு இருக்கிறதுல, he is there, he is living in the outside world, அவ்வளவுதான் இருக்கிறாங்க. ஓகேயா? அடுத்தது 23வது. இம்மையில் சரீரத்தை விடுவதற்கு முன்பு காமம் குரோதம் இவைகளின் வேகத்தை பொறுக்க வல்லவனே யோகி, அவனே இன்பம் துய்ப்பான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம விஸ்வாமித்திரர் தான். அவர் வந்து வசிஷ்டரை பார்த்து அவருக்கு வந்து மனசுல ஒரு பொறாமை. வசிஷ்டர் வந்து பிரம்ம ரிஷி அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம். நான் ஏன் பிரம்ம ரிஷி ஆகல அப்படின்னு திருப்பி போய் வருஷ கணக்குல வந்து யாகம் செய்வான், யோகம் செய்வான், வந்து தியானம் செய்வான், நல்ல ஒரு இது கிடைக்கும். வெளியில வந்த உடனே இந்த காமமும் குரோதமும் அவனை வந்து பிடிச்சுக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல கோபம் வந்து ஒரு சாபம் கொடுத்துரும். ஒரு சாபம் கொடுத்தானா அவனோட யோகம் எல்லாம் வந்து கழிஞ்சு போயிடுது, அழிஞ்சு போயிடுறது, எல்லாம் வந்து ஜீரோக்கு வந்துடுது. he will goes to 100. ஒரே ஒரு கோபத்துல சொல்ல கிராஃப் will touch the bottom. திருப்பி போய் பண்றது. என்னைக்குதான் நம்ம வந்து வசிஷ்ட வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஏன் ஒரு வெளியில தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது மேனக்கா வந்த உடனே அவனுக்கு அந்த காமம் வந்தாச்சு. காமம் வந்த உடனே அதுல இறங்கியாச்சு. இறங்கின உடனே கோபம் வந்தாச்சு. ஏண்டா why did I lose all my power அப்படின்னு ஒரு கோபம் வந்தாச்சு. சோ இந்த காமமும் ஆசையும் குரோதமும் தான் ஒருத்தரை வந்து கால் பிடிச்சு இழுக்கிறது. இவர் வந்து விஸ்வாமித்திர சாதாரண விஸ்வஜித்தா இருந்தவர், பெரிய அரசனாக இருந்த, விஸ்வத்தை ஜெயித்தவராக இருந்தவர்கள் விஸ்வமித்ரன் ஆகுறாங்க, விஸ்வாமித்ரன் ஆறாங்க. அப்ப கூட அவனால எவ்வளவு பண்ணாலும் பிரம்ம கடைசியில வசிஷ்டர் சொல்றார், நீ பிரம்ம ரிஷி தான், ஏன் போயிட்டு வான்னு. ஏன் பிரம்ம ரிஷி? he is able to create திருசங்க சொர்க்கத்தையே இது பண்ணிட்டு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. ஆனாலும் இந்த கோபமும் காமமும் இருக்கிறதுனால அவர் ஒவ்வொரு தடவையும் வழிக்கு விழுந்து அவரோட யோக சக்தி எல்லாம் வந்து ஜீரோக்கு வந்து திருப்பி போய் பண்றது. இதே அவரோட வேலையா போயிடுச்சு. அதனால இந்த உடம்பில் நம்ம இருக்கும் போதே இந்த காமம் வரும்போது அதை நம்ம எப்படி
அடக்கி அதை சமனப்படுத்துறதுன்னு தெரியணும். குரோதம் வரும்போது அதை எப்படி தண்ணி எப்படி கப கப கபன்னு திடீர்னு நம்ம அடுப்பு எரிஞ்சானா நம்ம தண்ணி தெளிச்சு அதை கட்டையில் இழுத்து எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த கோபத்தையும் அந்த காமத்தையும் அடக்க தெரிஞ்சவன் தான் யோகி ஆக முடியும். இல்லைன்னா அவன் யோகி இல்ல, போகிதான் இல்லையா? காமத்துக்கும் ஆசைக்கும் இடம் கொடுப்பவன் போகி, அவன் எப்படி யோகியா இருக்க முடியும்? அதனால இம்மையில் சரீரத்தை விடுவதற்கு முன்பு காமம் குரோதம் இவைகளின் வேகத்தை பொறுக்க வல்லவனே யோகி ஆகிறான். அடுத்தது 24வது. இது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆத்மாவில் இன்பம் தோய்த்து ஆத்மாவில் கிரீடித்து இன்னும் ஆத்மாவில் உள் ஒளி காணும் யோகி தானே பிரம்மமாகி பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். இப்ப நிர்வாணம்னா என்ன? அவன் நிர்வாணமா தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லாமல் பிறந்த மேனிக்கு இருக்கிறது நிர்வாணம் சொல்றோம். எதெல்லாம் எடுத்துட்டான், அது மேல இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டான், அதனால அவன் நிர்வாணமா இருக்கான். நீ பிரம்மத்துக்கிட்ட போன உடனே நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய எல்லா இம்ப்ரெஷன்ஸும் எல்லா ஒரு பதிவுகளும் நம்ம தொடச்சு 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 எடுத்த அப்புறமா ஒரு நிலை வரும்ல, அது பிரம்ம நிர்வாணம். பிரம்மத்தை தவிர, ஏன்னா நானும் பிரம்மந்தான், இங்க பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆத்மாவை சுத்தி அஜ்ஞான கீழ்ச்சி 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 போட்ட அப்புறமா அங்க இருக்கிறது வெறும் ஆத்மாதான். ஆத்மா பிரம்மஸ்வரூபம். அப்ப அவன் அந்த பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். யாரு? ஆத்மாவில் இன்பம் தூய்த்து. அவனுக்கு அந்த ஆத்மான்ற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வசதி இருக்கணும், ஒரு பாசிபிலிட்டி இருக்கணும். he should be able to go to that place. அந்த மாதிரி ஒரு இடம் எங்க இருக்காது? ட்ரெயின் பஸ் பிடிச்சு போனோமா? இல்ல, நம்ம புலனடக்கத்தால வெளிவோ போகக்கூடிய புலன்களை அடக்கி உள் இருக்கும் போது அங்க உள்ள இருக்கிறது தான் நம்மளோட அந்த சுகமான ஒரு இடம். அதுக்கு போக முடியாம நம்மளை வெளியில இழுக்கிறது இந்த இந்திரியங்களும் மனம் புத்தி சித்து அகங்காரம் என்ற கூடிய இந்த 11 விஷயங்கள், 14 விஷயங்கள் தான் நம்மள வெளியில இழுக்கிறது. அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி உள்ள வைக்கும்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் நம்ம ஆத்மாவாகும். அந்த ஆத்மாவுல இன்பம் தூய்த்து ஆத்மாவில் கிரீடித்துன்னு விளையாடி கேம்ஸ், கீடாங்கம்னா கேம்ஸ் ஃபீல்டு, கிரீடித்துன்னு அங்க போய் என்னத்த விளையாடுறது? அங்க போய் ஹாப்பியா விளையாடும் போது என்ன ஆகும்? நமக்கு சந்தோஷமா இருக்கும். சோ அங்க போய் ஹாப்பியா இருக்கிறது. அப்போ ஆத்மாவிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த ஜோதியை பார்க்க வரான். யாரு? யோகி. அந்த பார்த்துட்டானா அந்த பிரம்ம நிர்வாணத்திலேயே அவன் நிலைத்து விடுப்பான். புரியுதுங்களா? ஆத்மாவில் இன்பம் தூய்த்து ஆத்மாவில் கிரீடித்து இன்னும் ஆத்மாவில் உள் ஒளி காணும் யோகி தானே பிரம்மமாகி பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். அடுத்தது 25வது. தீவினைகளை களைந்து ஐயங்களை அகற்றி அப்புறமா இந்திரியங்களை அடக்கி எல்லா உயிர்களின் நன்மையிலும் மகிழ்வுறும் ரிஷிகள் பிரம்ம நிர்வாணம் அடைகிறார்கள். இந்த பிரம்ம நிர்வாணம் அடைஞ்சவன் இருக்கானே அந்த ஞானி, அவன் அவன் எப்படி ஒரு தகாத செயல் செய்ய முடியும்? முடியாது. தீவினைகளை களைந்து அவனுக்கு ஐயமே கிடையாது. ஓஹோ, இங்க போனா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? நோ, ஐ ஹவ் கான் தேர், இட்ஸ் சோ சுப்ரீம். அந்த மாதிரி ஐயங்களை அகற்றி அவனால அங்க ஈஸியா போயிட்டு வர முடியுது, போனா அங்கே இருக்கவும் முடியுது. அப்ப புலன்கள் வெளியில இழுக்கிறது அந்த ஒரு ஃபோர்ஸ் he is able to control it. இந்திரியங்களை அடக்கி எல்லா உயிர்களின் நன்மைக்கும். so he is much எல்லாத்தையுமே பிரம்மமா பாக்குறான். அப்போ பிரம்மத்துக்கு அவன் கேடு விளைவிக்க மாட்டான். அதனால எல்லாருடைய நன்மையிலும் மகிழ்ந்து பிரம்ம நிர்வாணம் அடைகிறான். சரிங்களா? அடுத்தது, இந்த மாதிரி முக்தியின் பொருட்டு மனதை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னா என்னதான் செய்யணும்? அதன் விவரம் என்ன? நீ ஞானின்னு சொல்ற, அந்த ஞானியா நான் எப்படி ஆகிறது அப்படின்னா இங்கதான் தியானம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த பேராகிராஃப் 27, 28
தியான ஸ்லோகத்துக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி, அடுத்த தியான யோகம், அந்த தியான யோகத்துக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்க போறது. வெளி விஷயங்களை வெளியே வைத்து, எப்போ நான் தியானம் பண்ணணும் உட்கார்றேன், அப்போ வெளி விஷயங்கள் கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் நான் உள்ள அடுக்கி, வெளியில எதோ நடக்கிறது என்ன சுத்தி ஒரு கிச்சன்ல சமையல் நடக்கிறது, இங்க எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க, இவங்க ஸ்கூல்ல கிளம்பிட்டு இருக்காங்க, வெளி உலகத்துல எல்லாம் நடக்குது. ஆனா நான் அந்த விஷயங்களை வெளியில் வச்சுட்டேன், என் மனசுக்குள்ள ஏத்துக்கல. கண்களை புருவங்களுக்கு இடையில் நிறுத்தி, சோ ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல மூக்கில் இருக்கும் பிராண அபான வாயுகளை சமன்படுத்தி, பிராண அபான வாயுவை சமன்படுத்தி, இல்லையா, சமன்படுத்தி இந்திரியம் மனம் புத்தி இவைகளை அடக்கி மோட்சத்தை நாடி ஆசை அச்சம் சினை இவைகளை விட்டு முனியாய் இருப்பவனே முக்தன். என்ன பண்ணணும்? நான் தியானத்துக்கு உட்கார்ந்தாச்சு, வெளி விஷயங்கள் வெளியில விட்டேன். ஐ எம் நாட் பாதர்ட், ஐ டூ நத்திங், ஐ வாண்ட் நத்திங், ஐ எம் நத்திங், அந்த ஒரு மைண்ட் செட்ல உட்கார்ந்து இருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ். ஆக்சுவலா ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. இங்க ஒரு ஆக்ஞா சக்கரத்துல வைக்கும்போது கண்களை மூடி பிராணாபான வாயுகளை சமன்படுத்தி எல்லாத்தையும் கட்டுக்குள்ள வைக்கும் போது இவைகளை அடக்கி மோட்சத்தை நாடி, எந்த மோட்சம்? எங்கேயோ இருக்கே மோட்சம், அதுக்கு இல்ல. ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் ஆல் த பாண்டேஜஸ். சோ எதனாவனு பாண்டேஜ் இல்லாம ஒரு லிபரேஷன், ஒரு முக்திக்காக நான் போராடிட்டு இருக்கேன். முக்தி மோட்சத்தை நாடி அதுக்கு என்ன பண்ணணும்? சங்கல்பத்தை துறக்க வேண்டும். ஆசை அச்சம் சின்ன முதலேந்தே பகவான் அத கண்டம் பண்ணிட்டேதான் இருக்கார். ஆசை அச்சம் சினம் இவைகளை விட்டு முனியாய் இருப்பான். முனின உன்னையே கான்ஸ்டன்டா செய்யக்கூடிய மந்திரங்கள் உச்சாரணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் முனி. இப்போ நான் மோட்சத்தை நாடி போகணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தை ரீஇட்டரேட் பண்ணிட்டே இருக்கிறவன் முனி. சோ அந்த முனி மாதிரி இருக்கவன் தான் முக்தன் ஆகிறான். முக்தன்னா யாரு? லிபரேட்டட் சோல், ஜீவன் முக்தன் அப்படின்னு நம்ம முதலே பார்த்திருக்கலாம். அதாவது ஜீவித்து இருக்கும் போதே ஒரு முக்தி நிலையை அடைவது ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லி 27ல சொல்லியிருக்காங்க. அதே இன்னும் என்ன சொன்னா, ஈஸ்வரனிடத்தில் மனதை திருப்புகிற முனி ஈஸ்வரனை எங்கும் எங்கனம் கருத வேண்டும். இப்ப ஈஸ்வரன் கிட்ட மனசு திருப்பிட்டோம். ஏன்? அங்கதான் பிரம்மம். ஈஸ்வரன் வேற பிரம்மம் வேற கிடையாது, சரியா? அங்க பிரம்மத்துக்கிட்ட மனதை திருப்பிட்டான். அப்ப எல்லாமே ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அது அவனுக்கு ஈஸ்வரனை பத்தி என்ன ஒரு ஆட்டிடியூட் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். யஜ்ஞம் தபஸ் இவைகளை அனுபவிப்பவனும் உலகத்துக்கும் ஈசனுக்கும் உயிர்களுக்கெல்லாம் நண்பன் நான் என்று அறிபவன் சாந்தி அடைகிறான். இங்க இவரு பகவான் ஃபர்ஸ்ட் பர்சன்ல பேசுறான். நான் தான் எது? நான் தான் எல்லா உயிர்களுக்கும் நண்பன். உயிர்களுக்கு நண்பன். நண்பன் யாரு? நம்மளுடைய நல்லதுக்காக பாடுபடுபவன் நண்பன், இல்லையா? சோ எல்லா உயிர்களுக்கும் நண்பன் யாரு? ஈஸ்வரனா தான் இருக்க முடியும், இல்லையா? ஏன்? ஈஸ்வரன் எல்லா உயிர்களுடைய நன்மைக்காக பாடுபட்டு கொண்டிருப்பான். சோ உயிர்களுக்கெல்லாம் நண்பன் நான் என்று அறிபவன். இங்க ஒரு சட்டிலா ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அது என்னன்னா, ஐ ஆம் நாட் த டூவர். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஐ ஆம்ன்றது நான் சொல்றது. பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்ற? ஐ ஆம் த டூவர், யூ ஆர் நாட் த டூவர். ஐ எம் நாட் த டூவர் நான் நினைக்கணும். பகவான் என்ன சொல்றாரு? ஐ எம் த டூவர், யூ ஆர் நாட் த டூவர் அப்படின்னு சொல்ற. அப்ப எல்லா காரியங்களும் அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்றது நம்ம புரிஞ்சுட்டானா எல்லாமே வந்தாச்சு. யக்ஞம் பண்றோம், தபஸ் பண்றோம், அதோட பலனை அனுபவிக்கிறது நீ இல்லடா, அது நான் தான். அந்த இதெல்லாம் ஆகுதி எல்லாம் எனக்கு வர்றது. அத நான் எடுத்து என்ன பண்றேன்? உனக்கு நல்லது பண்றேன், உனக்கு நண்பனா இருக்கேன், உன்னையே குறியா வச்சுட்டு உனக்காகவே நான் பாடுபட்டு இருக்கேன். என்ன பாடுபட்டு இருக்கேன்? என்ன பண்ணணும்? என்ன
உன்னை என்கிட்ட சேர்த்துக்கணும், திருப்பியும் நீ என்கிட்ட வரணும், அதுக்காக நான் உனக்கு நண்பனா இருந்து பாடுபட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உலகம் அனைத்துக்கும் நான் தான்டா, உலகம் அனைத்துக்கும் நான் தான் ஈசன், எல்லா உயிர்களுக்கும் நான் தான். நீ என்ன பண்றியோ, உனக்கு என்ன நல்லது நடக்குதோ அது என்னால. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து குருஜி அவரோட இந்த ஸ்லோகம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது குருஜி ஒரு ரொம்ப நல்ல விஷயம் சொன்னாரு. அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணித்து. அதாவது இப்ப நான் ரொம்ப நல்லவன், ஏன்னா நான் வந்து பகவத்கீதை படிக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன். அப்போ அவன் நல்லவன் இல்ல, ஏன் அவன் பகவத்கீதை படிக்கலையே. சோ நான் நல்லவன் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க நல்லவன் இல்ல. அப்ப நல்லதுன்னா அதுக்கு ஆப்போசிட் ஒரு நல்லது அல்லாததுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் நல்லவன் அப்படின்னு நினைக்கும் போதே ஈகோ வந்தாச்சு. அண்ட் அவன் நல்லவன் இல்ல அப்படின்னும் போதே இருமைகள் வந்தாச்சு. நான் நல்லவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கும் போது அதை பிரகடனப்படுத்திக்கிறோம். அதை வந்து எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி டு அக்னாலேஜ் இட். அதை அப்ரிஷியேட் பண்ணணும், அதை அக்னாலேஜ் பண்ணணும், எல்லாரும் என்ன நல்லவன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆட்டிடியூட் வரும்போது ஈகோ ஜாஸ்தியா இருது. அப்படி அக்செப்ட் பண்ணல, அப்படி அக்னாலேஜ் பண்ணலன்னு டிசப்பாயின்மெண்ட் வருது. அந்த டிசப்பாயின்மெண்ட் வரும்போது யோகமாவது மண்ணங்கட்டியாவது எல்லாம் வந்து விஸ்வாமித்திரன் மாதிரி எல்லா யோக சக்தியும் நமக்கு போயிடுது இல்லையா. சோ இங்க குருஜி என்ன சொல்றார், நான் நல்லவன் நீ நினைக்காத, நீ நல்லவனா இருக்கிறது அவனால, உன்னை நல்லவனா படைச்சது அவன் ஈஸ்வரனால. சோ இப்படியே ஒவ்வொரு இடத்துல இந்த த்ரெட் பேர்ன்னு சொல்லலாம், பிரிச்சு 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 எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம், எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு வாயால சொல்லக்கூடாது, மனதால உணரணும். அப்படி வரும்போது இந்த ஈகோ தலை காட்டாத இருக்கும்போது அப்பதான் வந்து எல்லாம் ஈஸ்வரன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு அங்க இறங்கும். இல்லைன்னா அங்க இறங்கவே இறங்காது. வாயில என்ன வேணா சொல்லலாம், வாயில வட சொல்லலாம், நான் நல்லா ஐ எம் ஆல்வேஸ் வித் கிருஷ்ணா, ஆனா நான் தான் பகவத்கீதை கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த உடனே எல்லாம் அவன் செயல் ஓடி போயிடுச்சு இல்லையா. சோ நம்ம என்ன பேசுறோமோ அதை உணரணும். core of my heart should understand this principle. என்ன பிரின்சிபல்? எல்லாம் ஈசன் செயல் அப்படின்னு சொல்லி. யாகம் தபஸ் இவைகளை செய்விக்கும் கர்த்தாவாய் இருப்பவரும் இவைகள் வாயிலாக யோகியால் அடைய பெறும் தெய்வமாய் இருப்பவரும் நாராயணனே. உலகம் முழுவதையும் அவர் ஆள்கிறார். அப்படி செய்வதால் அவரிடத்து அன்பு இல்லாது போய்விடவில்லை. கைமாறு கருதாது எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்கிறார் அவர். எல்லோருடைய உள்ளத்திலும் மனசாட்சியாக வீட்டிருந்து அவரவர் கர்மத்துக்கு ஏற்ற பலனை அவர் எடுத்து வழங்குகிறார். செயலுக்கு தலைவனாயிருப்பது போன்று அறிவுக்கும் அறிவாய் இலங்குகிறார் அவர். இந்த உண்மையை அறிகிறவர்களுக்கு மன சஞ்சலம் இல்லை, சாந்தி தானே வந்து புரியுதா. இப்படி சொல்லி நம்ம இந்த 5வது அத்தியாயமான சந்நியாச யோகம் முடிவடைகிறது. அடுத்தது 6ஆம் அத்தியாயம். இது வந்து தியான யோகம். அங்கே நம்ம தியானத்தை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. சோ இங்க தியான யோகம். தியான யோகத்துல இந்த அத்தியாயத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யோகமும் சந்நியாசமும் ஒன்று. அங்க என்ன பார்த்தோம்? கர்ம சந்நியாசமும் கர்ம யோகமும் ஒண்ணுன்னு பார்த்தோம். இங்க கர்மயோகமும் சந்நியாசமும், யோகம்னா கர்மயோகம், சந்நியாசமும் ஒன்று. இங்க சந்நியாசம் அப்படின்னா இவன் கர்மம் எல்லாம் செஞ்சு முடிச்சு ஃபுல் டோட்டல் சன்னியாசி ஆயிட்டான். கர்ம சந்நியாசம் பண்ணியாச்சு, போன சாப்டர்லயே கர்ம சந்நியாசம் பண்ணி ஞான யோகத்துல இறங்கி ஞானியாகி அவன் குடும்ப விஷயம் எல்லாம் முடிச்சுட்டு அவன் I am going to become a complete sannyasi now. Sannyasina, the transformation has completely happened. So இவன் என்ன பண்ணணும்? முழு சன்னியாசி கர்மத்தை எல்லாம் விட்டாச்சு. இவங்க இந்த ரெண்டு விஷயங்களையும் இங்க பகவான் கம்பேர் பண்ண போறாரு. ஸ்ரீ பகவான் உவாச்ச யஹ கர்ம பலன் அநாஸ்ரிதஹ காரியம் கர்ம கரோதி சஹ
சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந ச அக்ரியஹ. கிரியா செய்யாதவன், அக்னியை வளர்க்காதவன் சந்நியாசி மட்டும் கிடையாது. அவன் சந்நியாசத்தை சந்நியாசி பிராமணனோட கடமை என்னன்னா, இப்பெல்லாம் நம்ம ஸ்டவ் பத்த வைக்கணும்னா ஒரு இந்த தீப்பெட்டி கூடியில டிஷுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பத்த வைக்கிறோம். சோ அக்னின்றது நமக்கு ஈஸியா கிடைக்குது. இப்போ அந்த ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால நெருப்பட்டி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி எந்த ஒரு கேஸ் கெரசின் எல்லாம் இல்லை. அவன் விறகு கட்டையை தான் அக்னி பண்ணும். சோ இந்த அக்னி அவனுக்கு காலையில இருந்தோடனே எங்கேருந்து அக்னி கிடைக்கும் அப்படின்னா, இந்த பிராமணன் இப்ப ஒரு ஸ்மால் செட்டில்மெண்டா இருக்கும். நம்மள மாதிரி ஒரு மெட்ராஸ் மாதிரி ஒரு பெருசா அகண்டமா இல்ல. இட் வாஸ் ஆல் ஸ்மால் செட்டில்மெண்ட். ஒவ்வொரு செட்டில்மெண்ட்னும் ஒரு பிராமணர்கள் இருப்பார்கள். அவங்க பிராமணர்கள்னா யாரு? பிரம்மத்தை அறிந்தவர்கள், ஞானிகள், முற்றும் துறந்த ஞானிகள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா அக்னி வளர்க்கணும். அவங்க அக்னியை கான்ஸ்டன்டா இட் சுட் பி கெப்ட் அலைவ், அதை வச்சுட்டு இருக்கணும். இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் அவன் நடு ஊர் மத்தியில இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இங்க காலையில இருந்து ஒரு வேலை செய்யணும், அடுப்பை பத்த வைக்கணும்னா அவங்க அந்த பிராமணர் கிட்ட இருந்து அக்னி வாங்கிட்டு வருவாங்க. சோ இந்த மாதிரிதான் அவன் அக்னி வளர்ப்பவன் பிராமணன். இந்த பிராமணன் என்ன பண்றான், நான் அக்னி வளர்க்கல, எனக்கு இந்த காரியமா வேண்டாம், நான் சன்னியாசி ஆயிடுறேன் அப்படி நேர் அக்னி, அவன் அக்னி வளர்க்கறத விட்டுட்டான். ரைட்டா? அப்புறம் காரியம் பண்றத விட்டுட்டான். அவன் சன்னியாசி இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு யாரு சன்னியாசி? கர்ம பலனை சாராது செய்ய வேண்டிய கர்மத்தை செவ்வனே செய்பவனே சன்னியாசி. கர்மத்தை செய்பவன் எப்படி செய்யறான்? நிஷ்காமியமா கர்மத்தை செய்யறான், அவனே யோகி. அக்னிஹோரத்தை நிறுத்தியவனும் கர்மத்தை விட்டவனும் சன்னியாசி இல்ல, அவன் சோம்பேறி. புரியுதுங்களா? சோ நிரக்னினா இதுதான் தாத்பரியம், அந்த அக்னியோட தாத்பரியம் இதுதான். ஓகேயா? தேகம் எடுத்தவர் யாவரும் கர்மத்தை விட்டு விடலாகாது. இது 3வது அத்தியாயத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவரவர் கடமையை, இதுதான் ரொம்ப முக்கியம். தாத்பரியமே இங்கதான். கோட்பாடுன்னு நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா? பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, பகவானுடைய கோட்பாடு என்னவெனில், பகவானுடைய கோட்பாடே உண்மையான வேதாந்தம். என்ன சொல்றார்? தேகம் எடுத்தவர் யாவரும் கர்மத்தை விட்டு விடலாகாது. அப்ப என்ன செய்யணும்? அவரவர் கடமையை நன்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அண்ட் யூ ரிலாக்ஸ். குருஜி அதான் சொல்ற, யூ கீப் டூயிங் அண்ட் ரிலாக்ஸ், கீப் டூயிங் அண்ட் ரிலாக்ஸ். இதேதான் நம்ம குருஜின்னு சொல்றார். பகவானோட கோட்பாடும் அதேதான். ஆனால் கர்ம பலனை யார் பொருட்படுத்துவதில்லையோ, தனது நித்திய கர்மத்தை நிஷ்காமியமாக செய்கின்றனோ அவர் சந்நியாசி. கர்ம யோகி என்ன பண்றான்? கர்மத்தை கான்ஸ்டன்டா நல்ல விதையில செஞ்சுட்டு இருக்கான். கர்ம சந்நியாசி கர்மத்தை செய்யறான். எப்படி? நிஷ்காமியமா செய்யறான். அவன் சந்நியாசி. அவன் சந்நியாசி அப்படின்னா அவனுக்கு சம்சாரிக்கு இருக்கக்கூடிய கடமைகள் கிடையாது. ஆனாலும் தனக்காக ஒரு கர்மத்தை அவன் செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்றதுதான் இங்க தாத்பரியம். அடுத்தது 6வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம். பாண்டவா யம் சந்நியாசம் இதி பிராஹுஹு தம் யோகம் வித்திஹி அசந்யஸ்த சங்கல்பஹ கஷ்சின யோகினா பவதி. பாண்டவா, எதை சந்நியாசம் என்கிறார்களோ அதையே யோகம். யோகம்னா என்ன? புரியுதுங்களா? யோகம்னா என்ன? வாக்கு மனது செயல் எல்லாம் ஒன்னா இருக்கிறது யோகம். அது அப்படியே செய்ய வேண்டியது யோகம். சோ சந்நியாசம்னு எதை சொல்றோம்? எதை யோகமா செய்யறானோ, புரியுதுங்களா? சந்நியாசி என்கிறார்களோ அதையே யோகம் என்று அறிக. யோகம்னா என்ன? எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுல ஈடுபாடுடன் பலனை எதிர்பார்க்காம செய்யறது. அப்ப அங்க சங்கல்பம் இல்ல இல்லையா? சங்கல்பத்தை துறவாதவன் யோகி ஆவதில்லை. சங்கல்பத்தை திறந்தாதான் நீ யோகி. யோகி ஆகி சங்கல்பத்தை திறந்தாதான் நீ சன்னியாசி.
அப்ப சந்நியாசிக்கும் யோகிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. சரியா? சோ கர்ம இப்ப இங்க சங்கல்பம்னா என்ன? இந்த சங்கல்பன்றது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு, அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சங்கல்பம்ன்றது இங்கிலீஷ்ல சொன்னா இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா. பட் இன்டென்ஷன் வேர்ட் டஸ் நாட் கிவ் த டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சங்கல்பா. கர்ம பலனை மனதில் உண்டாகும் கற்பனா சக்திக்கு சரி, கர்ம பலனை பற்றி மனதில் உண்டாகும் கற்பனா சக்திக்கே சங்கல்பம் என்று பெயர். இப்ப நான் ஒரு பகவத்கீதா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது முடிச்ச உடனே நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் அதே நினைச்சிட்டு இருந்தா நான் யோகியா? மனம் செதறி போச்சு இல்லையா? ஏன் செதறி போச்சு? நான் இந்த விஷயத்தினோட பலன் மேல மனசு வச்சுட்டேன். அப்போ மனசு எங்க இருக்கு? இதோட எண்ட் ரிசல்ட்ல இருக்கு. அப்ப மனசு 100% ஆக்ஷன்ல இல்ல. அப்ப ஆக்ஷன்ல 100% இல்லைன்னா எப்படி யோகமா இருக்க முடியும்? 100% இருக்கணும் இல்லையா? நான் என்ன நினைக்கிறது, நான் செய்யணும்னு டிசைட் பண்ணிருக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறது தான் யோகம். இப்ப நான் மனசு செதறி போச்சுன்னா அங்க யோகமே இல்லை. சோ சங்கல்பம் என்பது அந்த இது இப்படி போனா நல்லா இருக்கும், நான் பிளானிங், ஜஸ்ட் பிளானிங் அண்ட் பிளானிங் அண்ட் பிளானிங் நான் ரொம்ப பண்ணுவேன். பிளானிங் தான் மனசு போகும்போது அது எல்லாம் சங்கல்பத்தை சேர்ந்தது. அப்ப நான் தியானம் பண்ண உட்காரும் போது, இப்ப நான் தியானம் பண்ணி 8:30 மணிக்குள்ள நான் முடிச்சுட்டேன்னா நான் எழுந்து போயிட்டு அது பண்ணலாம். இன்னும் நம்ம பூஜை பண்ணல, பூஜை பண்ணிட்டு தியானத்துல உட்கார்ந்துருக்கலாம். சரி, நான் தியானத்துல உட்காந்துட்டேன், தியானம் முடிஞ்சோன்னா பூஜை பண்ணலாம். எங்க தியானம் நடக்குது? இங்க சங்கல்பத்தான் ஓடின்னு இருக்கு இல்லையா? சோ மனசு இப்படி உட்கார்ந்து இருக்கு. உடம்பு நல்லா சூப்பரா பாக்குறவங்களுக்கு ஐயா ஜெய்ஷ எவ்வளவு நல்லா யோகம் பண்ணிட்டு இருக்கோம், 1/2 மணி நேரமா அப்படியே செல்ல மாதிரி உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. மனசு கண்ணா பின்னான்னு தரிகட்டு ஓடின்னு இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி மனசு சங்கல்பம் பின்னால போயிட்டே இருக்கும்போது தியானம் என்பது கை கூடாது, யோகம் என்பது நடக்காது. சோ முதல் எதிரியது சங்கல்பம் தான் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. அடுத்தது 3வது, தியான யோகத்தில் முன்னேற விரும்புகிறவன். சீக்கிரம் நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நல்ல ஐ வாண்ட் நத்திங், ஐ டூ நத்திங், ஐ எம் நத்திங் அப்படின்னு எழுது மண்டையில வச்சுட்டு தியானம் பண்றோம். 1/2 மணி நேரம் உட்கார்ந்தா அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அந்த மனதற்ற நிலை நமக்கு வருது. அந்த 5 நிமிஷத்து 6 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம்னு கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி பண்ணணும். சில நாள்ல அந்த 1/2 ஹவரும் எங்க இருக்கோம்னே தெரியல, மறுநாள் சுத்தமா ஒண்ணுமே வர்றதில்ல. இந்த மாதிரி தான் நம்ம மேலையும் கீழையுமா போயிட்டு இருக்கோம். சரி, இதுவே சோ வி ஆர் ஆல் சீக்கர்ஸ். சீக்கர்ஸ்க்கு என்ன? கர்மம் உபாயமாகிறது. சீக்கரியோ நான் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை ஏன் கர்மத்துல பழகிட்டு விடுற அப்படின்னா அதுதான் நமக்கு இங்க முக்கியமான ஒரு விஷயம். தியானத்தில் சித்தி அடைந்தவனுக்கு செயலற்று இருப்பது. இப்போ நம்மள நிறைய பேர் இங்க ஏஎம்சி பண்ணிருக்கோம் இல்லையா? ஏஎம்சி பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏஎம்சின்னா தெரியாதவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ற அட்வான்ஸ் மெடிடேஷன் ப்ரோக்ராம். நாங்கெல்லாம் போவோம், ஆசிரமத்துக்கு போய் அட்வான்ஸ் மெடிடேஷன் 5 நாள் நடக்கும். அதுல 4 நாள் சைலன்ஸ் சொல்லிடுவாங்க. என்ன, தெர் இஸ் அ ரொட்டீன் தேர். அதாவது காலையில 5 மணிக்கே எழுந்து குளிக்கிறோம். அது பெங்களூர்ல வேற ஒரே குளிரா இருக்கும். எழுந்து போயிட்டு இருட்டிலேயே போய் அந்த விசாலாட்சி மண்டபத்துல உட்கார்ந்தானா 6 o'clock to 8 o'clock யோகாசனா கிரியா எல்லாம் முடிஞ்சிடும். 8 o'clock போயிட்டு 8:30க்குள்ள சாப்பிட்டுட்டு 8:30ல 10:30 மட்டும் we should do சேவா. யார் நல்லா சேவா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் தியானம் வரும். டீச்சர் வேற சொல்லிடுவாங்க, ஐயோ நம்ம தியானம் பண்றதுக்காக தானே இங்க வந்திருக்கோம், நல்ல சேவா பண்ணலாம், நல்ல சேவா. இழுத்து அடி, மண்ணை தூக்கி, அட்டை தூக்கி, எல்லா வேலையும் காய்கறி கட் பண்ணி போய் சப்பாத்தி எல்லாம் பண்ணுவோம். நாங்கெல்லாம் கையெல்லாம் வலிக்கும். சோ சப்பாத்தி இவ்வளவு பெரிய சப்பாத்தி வச்சுட்டு குண்டு குண்டா பண்ணி அதெல்லாம். சோ இதெல்லாம் பண்ணதான் எனக்கு தியானம் நல்லா வரும் அப்படின்னு. சோ இங்க கர்மத்தில் ஈடுபட வைக்கிறாரு. திஸ் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் தி அட்வான்ஸ் மெடிடேஷன் ப்ரோக்ராம். அந்த 2 மணி நேரம் நம்ம உடம்பு இருக்கக்கூடிய, ஏன்னா சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒரே சக்தி வேற இருக்கு. அந்த உடம்பு ரஜசிக்கா இருக்கு. அந்த ரஜசிக் எல்லாம் அடங்கினாதான் சத்விகா போய் நமக்கு தியானம் கை கொடும். அந்த 10:30 மணிக்கு போயிட்டு அந்த விசாலாட்சி மண்டபத்துல போட்டு உட்கார்ந்த உடனே
தியானம் போடுவாங்க, ஹாலோ அண்ட் எம்டி மெடிடேஷன். நிஜமாவே ஹாலோ அண்ட் மெடிடேஷன் ஆகும். யாருன்னா எனக்கு இன்னைக்கு மெடிடேஷனா வரலன்னா நாளைக்கு இது கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஜாஸ்தி சேவா பண்ணுதுன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. சோ இந்த சேவா பண்ணும்போது உடல் அலுத்து, அதுதான் இங்க சொல்றது, கர்மத்தை வந்து யோகமா செய்யறவனுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும். தியான கர்மத்தை வந்து நிஷ்காமியமா செய்யறவனுக்கு நல்ல தியானம் கை கூடுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த 2 மணி நேரம் நிஷ்காமியமா நம்ம கர்மத்தில் படும்போது 10:30 மணில 2 மணி மட்டும் அகைன் திருப்பி 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 தியானம். ஒவ்வொரு தியானத்துக்கும் நடுவுல என்ன பண்ணுவாங்கன்னா there will be a music. எல்லாரும் கண்ணை மூடின்னு இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடணும். அந்த சத்துவல உடம்பு அப்படியே ஒரு ரிஜிடா ஆயிட்டு இருக்கிறது. தென் அந்த டான்ஸ் அது பண்ணும்போது there is some movement happening. It is such a wonderful course. யார் பண்ணலையோ போய் பண்ணுங்க. பண்றது ஆசிரமத்துல பண்ணுங்க. என்ன பண்றது இப்ப ஆசிரமத்தை, பட் ஸ்டில் ஜூலை இப்ப வருது இல்ல, நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா தமிழ் அட்வான்ஸ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. டோன்ட் நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் டோன்ட் மிஸ். இப்போ நான் 16 அட்வான்ஸ் கோர்சஸ் பண்ணிருக்கேன். இதை நான் பெருமையா சொல்லல. எவ்ரி டைம் ஐ ரன் பேக். எப்படி பிரம்மத்தில் ஆழ்ந்திருக்கிறோம், அந்த பிரம்ம ஞானத்தை, அந்த பிரம்ம யோகத்துக்கே போகணும்னு நினைக்கிறவனோ அந்த மாதிரி என் மனசு ஓடும். ஆசிரமத்துக்கு போகணும்னா பைத்தியக்காரி மாதிரி நான் ஓடுவேன். அந்த மாதிரி அங்க போய் அந்த மாதிரி செய்யும் போதுதான் இதெல்லாம் நமக்கு புரிய வருது. இதுக்கெல்லாம் படிச்சா புரியாது, இது அனுபவத்துல பார்த்திருக்கோம். நம்ம கர்மம் செய்யும் போது தியானம் கை கூடுங்கிறது வந்து அதனாலதான் தியானம் செய்யக்கூடிய சீக்கர்ஸ்க்கு கர்மயோகம் என்பது ஒரு உபாயம் ஆகிறது. அதே கர்மம் கைவர பெற்றவன் குருஜி வந்து வேலை செய்வான். அவர் கண்ணு முன்னாலே அவருக்கு யோகம் தான், அப்பதான் தியானம் தான் இல்லையா. சோ அவர் வந்து கர்மம் செஞ்சுட்டு தான் அவர் சேவை பண்ணிட்டு வந்தாதான் அவருக்கு தியானம் கை கொடு அப்படின்றது கிடையாது இல்லையா. சோ சீக்கர்ஸ்க்கு வந்து கர்மம் உபாயமாகிறது. சித்தி அடைந்த ஞானிக்கு செயலற்ற அகர்மா, அவனுக்கு அகர்மா வந்து உபாயமாகிறது. he has to settle down. ஜஸ்ட் அவனுக்கு மனசு ஓடுறது தியானம் தியானம் தியானம்னு போய் உட்கார வேண்டியதுதான். அது வந்து அவனுக்கு அப்ப தியானம் தான் அவனுக்கு வந்து உபாயமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்குறோம். சோ இந்த கர்ம செய்யறோம்ல தியானத்துக்கு முன்னால, அந்த கர்மம் எப்படி இருக்குன்னா ஒழுக்கத்துடன் சேர்ந்த கர்மமாக இருக்கணும். ஒழுக்கத்துடன் சேர்ந்த கர்மம்னா என்ன, முதல்ல அது வந்து தர்மத்தின் அடிப்படையில் இருக்கணும். அதுக்கப்புறமா அது வந்து ஒழுங்கான இயக்கத்தில் செய்யணும். எவ்வளவு ஃபாஸ்டா செய்ய முடியுமோ அவ்வளவுதான். சும்மா என்னால முடியாது, நான் போய் கல்லை தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது. என்னால காய்கறி கட்டி பண்ண முடியும், ரொட்டி பண்ண முடியும், சப்பாத்தி இட முடியும், சப்பாத்தி சுட முடியும். இவ்வளவு பெரிய அடுப்புல எல்லாம் போய் சப்பாத்தி சுடுவேன், அதெல்லாம் என்னால முடியும். சோ யார் யாருக்கு எது முடியுமோ அது, இந்த உடம்பு எவ்வளவு ஒழுக்கமாக அதில் ஈடுபடுகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு அதுல நம்ம ஈடுபட்டு செய்யும் போது என்ன வரும், அந்த தியானம் செய்யும் போது அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து ஆக்டிவ் ஆயிடும். இந்த பிசிக்கல் சரீரம் என்னாச்சு, நான் கர்மம் பண்ணதுனால ஓஞ்சு போயிருக்கு. அந்த பிசிக்கல் பாடி ஓஞ்சு போயிட்டு இருக்கும் போது உள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் அப்படியே ஃபுல்லி இவால்வ்டா இருக்கும் போது தியானம் ஈஸியா ஒரு ஹாலோ அண்ட் எம்டி தாங்க, தெரியுதா. சோ மனத்தெளிவு என்பது சித்த சுத்தி என்பதும் ஒன்றுதான். மனம் தெளிஞ்சிடுச்சு, சித்தமும் சுத்தமா ஆயிடுச்சு. இதுவே ஒரு மனிதனுக்கு ஒப்பற்ற செல்வம் ஆகிறது. இதனின்று ஒற்றுமை, சமத்துவம், உண்மை, ஒழுக்கம், உறுதி, அஹிம்சை, நேர்மை, கர்மங்களின்றி விலகுதல் ஆகியவைகள் முறையாக வந்தவங்க ஒண்ணு பின்னால ஒண்ணு வருது. எப்படி வரும், சித்த சுத்தி ஆயிடுச்சு இல்ல. அதனால எல்லாரும் உட்காந்து தியானம் பண்ணும்போது எனக்கு இந்த இடம் உனக்கு அந்த இடம் அதெல்லாம் கிடையவே மாத்திட்டே இருப்பாங்க. ஒற்றுமை, சமத்துவம், we are all equal. உண்மை, ஒழுக்கம் எல்லாம் அப்பதான் நமக்கு வருது. ஒழுக்கம் வரணும்ல, ஒழுக்கம் வராட்ட எப்படி அங்க உட்கார முடியும், புரியுதுங்களா. உறுதி, I have decided to do hollow and empty meditation 100%. சோ அந்த உறுதி, அந்த மன தெளிவு எல்லாம் வந்துடும். எப்போ, when you want to do தியானம், before that completely involve yourself with karma. அந்த கர்மத்தை வந்து ஒழுங்கான முறையில் செய்யும் போது மனது வந்து அந்த கர்மத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது அது
கர்மம் செய்யற மாதிரியே தெரியாது. அப்பதான் அந்த கர்மத்தில் அக்கர்மம் என்பது நமக்கு அங்க கைகிடையது. தியானமே கர்மத்தில் அக்கர்மம், அக்கர்மத்தில் கர்மம். இதெல்லாம் நம்ம ரொம்ப பார்த்தாச்சு. டைம் ஆயிட்டு. அடுத்தது 4வது, எப்பொழுது ஒருவன் விஷயங்களில் பற்றற்று கருமத்தில் கருத்து வைக்காது. இங்க கான்ட்ரவர்ஷியலா இருக்கு, புக் வச்சிருக்கவங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவன் விஷயங்களில் பற்றற்று கருமத்தில் கருத்து வைக்காது. கருத்து தான் வைக்க சொல்லலையே தவிர கர்மத்தை செய்யாதுன்னு சொல்லல. கருமத்தில் கருத்து வைக்காதுன்னா அத பலனில் கருத்து வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. கர்மத்தில் கருத்து வைக்கான்னு அவன் எல்லாம் கர்மத்தை விட்டுடு சொல்லிட்டான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. வைக்காது எண்ணங்களை விட்டொழிக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் யோகாரூடன். யோகாரூடன யோகத்தில் நிலைப்பவன். யோகத்தை விட்டு விடுவன் யோக பிருஷ்டன். யோக பிருஷ்டன் யோகாரூடன் ஆப்போசிட் வேர்ட்ஸ் என்று புரிகிறது. சோ இந்த மாதிரி மனசு அங்க நிலைக்காததுக்கு காரணம் சங்கல்பம். சோ இந்த பெரிய திருட சங்கல்பம். இந்த யோக வசிஷ்டா கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு இந்த கதை ஞாபகம் இருக்கும். வராதவங்களுக்காக ஒரு தடவை, மறந்து போனவங்களுக்காக இன்னொரு தடவை அப்படி சொல்லிடலாம். ஒரு இந்த கதை வந்த ஒரு இடம் யோக வசிஷ்டால எப்படி சங்கல்பம் துறக்கணும் அப்படியா, இதே கதை தாங்க. சங்கல்பத்தை விட்டொழிக்கும் போதுதான் தியானம் கைகூடும் அப்படின்ற ஒரு நிலைதான். இந்த விளக்கறதுக்கு தான் இந்த கதை வந்தது. ஒரு மன்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஞானி இருப்பார். அந்த ஞானி என்ன பண்ணுவார்னா நல்ல தியானம் எல்லாம் பண்ணிட்டு ஞானத்திலேயே இருந்தார். தியானத்திலேயே இருந்தார். அவருக்கு ஒரு ஆசிரியர், நம்மளை சுத்தி இவ்வளவு நிலம் இருக்கே, நம்ம ஏன் பயிர் செஞ்சு எதனா ஒண்ணு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்ப அது உழு அந்த நிலத்தை உழறதுக்காக கலப்பையெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை கலப்பை ஓட்டணும்ல 2 மாடு வேற வாங்கி வச்சுட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் அவருக்கு ஒரு சோதனையா ஒரு ஒட்டகம் ஓடி வருது பக்கத்து ஒரு இதுல இருந்து. அது என்ன பண்ணுது, இந்த கலப்பைய தூக்கிட்டு ஓடுது. கலப்பை எதுல மாட்டிருக்கு, மாடோட கழுத்துல சோ மாடு ஓட, ஒட்டகம் ஓட, அது கலப்பை இழுத்துன்னு ஓட, ஐயோ என் மாடு போச்சே, என் கலப்பை போச்சே, அவன் பின்னால இந்த யோகியோட ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் யோசிக்கிறேன், நான் தியானம் பண்ண வேண்டிய ஆளு, நான் ஏன் இந்த மாடு பின்னாலையும் ஒட்டகத்து பின்னாலையும் ஓடின்னு இருக்கேன் அப்படின்னு அவன் யோசிக்கும்போது, ஓஹோ இந்த பயிர் செய்யணும்ன்ற ஒரு ஆசை வந்தது, அதுல ஈடுபடலான்னு ஒரு சங்கல்பம் வந்ததே அதுதான். டேய் இந்த ஆசையெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியும், உனக்கு நான் இடம் கொடுக்கறதே இந்த சங்கல்பத்தாலதான். இந்த சங்கல்பத்தை மூடி மறைச்சு தொடச்சு போட்டேனே, நீ எங்க ஆசை உட்காருவ, ஆசை வர்றதுக்கு இடமே இல்லைல்ல, அதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பத்தை துறப்பதே ஆசையை அழிப்பதற்கான முதல் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இதேதான் நமக்கு இங்க மனுஸ்மிருதியிலையும் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னார். அடுத்தது 5வது ஸ்லோகம். ஆகையால் சாதகன் என்ன செய்வான்? சாதகன் யாரு? சீக்கர் என்னடா செய்யணும் அப்படின்னா, தன்னை தான், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம், தன்னை தன்னாலே உயர்த்து கொள்க. தன்னை இழிவுறுத்தல் ஆகாது. ஏனென்றால் தானே தனக்கு நண்பன், தானே தனக்கு பகைவன். இது ரொம்ப ஆத்மனா, அது தன்னைன்னு தமிழ்ல சொல்றாங்க. ஆத்மனா ஆத்மானம் உத்தரே, ஆத்மானம் ந அவசாத்யேதி, ஆத்மா ஏவ ஆத்மனஹ பந்துஹு, ஆத்மா ஏவ ஆத்மனஹ ரிபுஹு. ரிபுனா பகை. சோ ஆத்மனா ஆத்மானாம், ஆத்மாவை கொண்டு ஆத்மாவை உத்காரணம், உத்தாரணம்னா யூ ஹாவ் டு ரேஸ் இட் டு அ ஹையர் லெவல் செய்க. ஏன் அப்படி செஞ்சனா அந்த ஆத்மாவே உனக்கு நண்பனா இருந்து மேலும் மேலும் உன்னை வளர்க்கும். அப்ப நம்ம என்னதான் செய்யணும், இந்த ஆத்மா எங்க இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கிறது, அத போய் நான் எப்படி உத்தாரணம் பண்றது அப்படின்னா மட்டும் இல்ல, நம்ம முதல்ல வெளி உலகத்தில இருந்து உள்ள போனோம். உள்ள போய் அங்க போய் அப்படியே கொஞ்சம் தேடிண்டே இருந்தோம்னா
ஒரு இடத்துல டக்குன்னு மனசு நிற்கும். அந்த இடம்தான் நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படி சொல்லக்கூடிய நம்மளோட உள் உணர்வு. அந்ததான் ஆத்மா. அந்த ஆத்மால போய் நிலைச்சிருக்கும் போது அந்த ஆத்மாவே அதுல நிலைச்சிருக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது புரியுதுங்களா? see when it is அந்த ஒரு ஹாப்பர் மாதிரி இருக்கும், அந்த ஒரு கோலி போட்டுட்டு சுத்திட்டே இருந்தா அது அப்படியே சுத்தும்ல, அது இயக்க நின்றுடுச்சுன்னா அந்த கோலி டொய்ன்னு அந்த ஓட்டைக்குள்ள போகும் இல்ல. அந்த மாதிரி இந்த சுற்றுதை இந்த வெளி உலகத்துல ஒய் 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 ஒயின்னு சுத்துறது நம்ம நிறுத்தணும்னா அது நேர போற இடம் ஆத்மாதான். சோ அந்த ஆத்மாவுல போய் அங்கேயே நிலைச்சிருக்கும் போது அந்த ஆத்மாவே நம்மள அங்க இழுத்து பிடிச்சிட்டு நம்மள அதுக்குள்ளேயே வைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அது செய்யலைன்னா அந்த ஆத்மாவே உன்னை வா 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 வான்னு புடுங்கல்ல. அப்பனால நம்ம வெளி உலகத்துக்கும் நிம்மதியா இருக்க முடியாது, உள்ள உலகத்துக்கு போகிறதுக்கும் அங்க ஒரு சங்கல்பமோ இன்டென்ஷனோ கிடையாது. சோ இதே ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்றாங்க பாருங்க. தன்னை தானே வென்றவனுக்கு தானே உறவினன், ஆனால் தன்னை வெல்லாதவன் ஆத்மா வெல்லாத ஆத்மா தனக்கே பகைவன் போறது. இப்ப ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இங்க என்ன சொன்னாங்க, நீ ஆத்மாவில லயிச்சிருந்து ஆத்மாவை கொண்டு நீ ஆத்ம உத்தாரணம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டான். இங்க நீ அப்படி செய்யலைன்னா, செஞ்சா உனக்கு நண்பன், செய்யலான அதுவே பகைவன். தன்னை தான் அப்ப அந்த ஆத்மால போய் நம்ம நிலைக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னா, புலன் அடக்கம் வேணும், இந்திரியங்களை ஜெயித்து இருக்க வேண்டும். தன்னை வென்றவன், தானுங்கிறது இங்க உடல். இந்த உடலை ஜெயித்து இருக்கிறவனுக்கு தான் இந்த உடலை தாண்டிய நான் என்ற உணர்வுக்குள் போக முடியும். வென்றவனுக்கு தானே அந்த மாதிரி முதல்ல இதை விட்டு வெளியே உள்ள போகணும்னா அப்போ அது எனக்கு நண்பனாகும். அப்படி இல்லைன்னா அதுவே எனக்கு பகைவனாகும். ரெண்டு விஷயமும் ஒண்ணுதான், சொல்லப்பட்ட ஆங்கிள் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ரெண்டு ஒரே விஷயங்கள்ல பகவத்கீதையில வேற வேற மாதிரி அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கும். அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது ஜித் ஆத்மனக. இந்த மாதிரி ஆத்மாவை கொண்டு நீ ஆத்மாவை உத்தாரணம் பண்ணி ஜெயிச்சிட்டேன்னா ஜிதா ஆத்மாவே நீ வென்றவன் ஆவாய். ஜிதாத்மனக பிரசாந்தஸ்ய பரமாத்ம சமாஹித சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாபமானயோ. என்ன பண்ணணும்? எவன் தன்னை வென்று மனம் தெளிந்தவனுக்கு குளிர் வெப்பம் இன்ப துன்பங்களில் அங்கனமே இகைச்சியிலும் புகைச்சியிலும் பரமாத்ம தர்சனமே கிடைக்கும். இப்ப நீ குளிரா இருந்தாலும் பகவானே, எல்லாம் பகவானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். இது நம்ம கொஞ்சம் யோசிச்சு எப்படிடா எல்லாம் பகவானே இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா தானே நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. சிம்லா போயிட்டு வந்தா தானே அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நமக்கு தெரியல. அதனால்தான் இது எப்படிடா தன்னை வென்று தன்னை மனம் தெளிந்தவனுக்கு குளிர், மனம் தெளிந்தவன் அது ஒரு விஷயமா ஏதோ மனசை பொறுத்தது புளியுது. இந்த குளிர் வெப்பம் மானம் அவமானம் எல்லாம் இந்த உடம்ப பொறுத்தது. இதுக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்க அந்த ஒரு இடர்ற மாதிரி இருக்கு, ஒரு சறுக்குற மாதிரி இருக்கு, ஒரு தெளிவு வரல, ஒரு கிளாரிட்டி வர மாட்டேங்குது. ஏன் கிளாரிட்டி வரல? தன்னை வென்று மனது தெளிந்தவனுக்கு. சரி, இது புரியுது. நான் ஆத்மாவில் நிலைச்சிருக்கணும் சொல்லிட்டீங்க, அது புரியுது. அப்ப எப்படி குளிர் வெப்பம்? ஏன்னா யூ ஆர் நாட் வித் யுவர் பாடி கான்சியஸ்னஸ். இந்த குளிர் வெப்பம் மானம் அவமானம் வேண்டாதது நல்லது கெட்டது எல்லாமே இந்த புறப்பொருளாகிய இந்த பிரகிருத்தியான இந்த உடல் சம்பந்தப்பட்டது. அதனால நான் ஆத்மா சம்டைம்ஸ் when you are deep in meditation, நம்ம மேல எறும்பு வருதா ஒரு ஈ மோய்க்குதான் கூட நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஒரு சின்ன உதாரணம், நம்மளால அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல முடியல, ரைட்டா? சோ அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் தியானத்திலே நம்மளால அவ்வளவு தூரம் உடலை மறக்க முடியுது அப்படின்னா, அப்ப இந்த ஞானிகள் போல ஆத்மாவில் நிலைத்திருக்கும் போது எப்பேற்பட்ட சுகம் இருக்கும். சரி, அதுக்கான ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு
எண்ணம் அட்லீஸ்ட் நமக்கு வருது இல்லையா? கொஞ்சம் இப்படிதான் ரோடு, இந்த வழியில போனா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அட்லீஸ்ட் நமக்கு இப்ப தெரியறது. விஷய சுகங்களில் சிறிதும் சம்பந்தப்படாத மனம் அது எப்படி ஈஸ்வரனே நினைச்சுட்டு இருக்கு, ஈஸ்வரனிடம் சென்று அவனிடம் ஒற்றுமை அடைகிறது. இப்படித்தான் பந்தத்தில் நின்று ஆத்மாக்கள் முக்தி அடைகின்றன. ஈஸ்வரனிடம் போகும் பாதைக்கு எதிராக செல்லும் ஆத்மா பந்தப்படும். ஈஸ்வர பாதைக்கு போனா பந்த முக்தி, ஆப்போசிட்ல போனா பந்தத்துல மாட்டிக்க வேண்டியதுதான். டைம் வந்துமே 5-10 minutes. இப்ப அடுத்தது பார்க்கலாம். 8வது ஸ்லோகம். ஞான விஞ்ஞானத்தில் திருப்தி அடைந்த மனம் சலியாத புலன்களை வென்ற மண் கல் பொன்னை சமமாக கருதுகின்ற யோகியானவன் சமாதியில் உறுதி பெற்றவன் எனப்படுகிறான். இப்போ ஞானம் ஒண்ணு, விஞ்ஞானம் ஒண்ணு. ஞானம் என்ன? ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அது என்ன ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்? வாட் இஸ் ஆத்மா, வாட் இஸ் அனாத்மான்னு தெரிஞ்சுக்கிறது, ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, யோகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது, சந்நியாச யோகம், ஞான யோகம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறது ஞானம். விஞ்ஞானம்னா என்ன? தீஸ் ஆர் ஆல் ஹேவிங் சயின்டிபிக் பேசிஸ். இது எதுவுமே ஒரு புரடா ஓடுற கதை கிடையாது. எவ்ரிதிங் இஸ் சயின்டிபிக், சயின்டிபிக் பேசிஸ். அதையும் எனக்கு புரியும், தெரிஞ்சுண்டு ஓ இது ஞானம், இது விஞ்ஞானம். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் சயின்டிபிக் நாலேஜ். ரெண்டும் எனக்கு தெரியும், தெரிஞ்சுண்டு திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். இது இப்படி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தியானத்துல உட்காரணும்னு நினைக்கிறேன். இது பிகாஸ் ஆஃப் மை ஞான யோகம். ஓகேவா, ரைட்டா? அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் சாரல் அடிச்சா என் மேலாடும், அது என்ன டிஸ்டர்ப் பண்ணும்ல. அதனால திஸ் இஸ் ஹவு இட் இஸ். இது மழை காலம், மழை பெய்யத்தான் செய்யும். ஐ ஹாவ் டு ஒன்லி ப்ரொடெக்ட் மை செல்ஃப் அப்படிங்கிறது இது இப்படிதான் இருக்கும். பிரகிருத்தில இப்படிதான் நடக்கும். அப்படி இன்னைக்கு காத்து அடிச்சது பயங்கரமா எங்க வீட்டுல எல்லா விண்டோவும் பிச்சு கிச்சுன்னு வச்சுக்கோங்க. சோ இது ஏன் நடக்குதுன்னா இது இப்படித்தான் நடக்கும். திஸ் இஸ் சயின்டிபிக். த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் and pushes them far away. அப்படின்ற ஒரு சயின்டிபிக் நாலேஜ் இருக்கும்போது I know how to protect myself before I sit for தியானம். இதுதான் ஞானத்திலையும் சரி விஞ்ஞானத்தையும் அப்ளை பண்ணி சரியான ஒரு திருப்தி அடைந்த மனது சலியாது. I am not tired of all these things. சலியாத மனது புலன்களை வென்ற மனதுதான் முதல்ல. இப்படி இருக்கும்போது கல் மண் பொன்னே சமமாக, அதுவா முக்கியம்? கல்லு மண்ணு எல்லாமே சமம் தான். இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் யோகத்துல இருக்கணும்? இது ஒரு சின்ன விஷயம். எது? கல் மண். அதாவது மண்ணுன்னா அதுவும் பொண்ணு ஒண்ணு, மண்ணை தூக்கி போடுவேன், பொண்ணு தூக்கி போடுவேன். அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான இந்த ஒற்றுமையை நம்ம பார்க்க கூடாது. கல் மண் இது எல்லாமே ஒன்றுதான், பொண்ணு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னா they all belong to the பிரகிருதி. அது பொண்ணா இருந்தாலும் சரி கல்லா இருந்தாலும் சரி இந்த பிரகிருத்தியை சேர்ந்தது. பிரகிருத்தியில சேரும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. கல்லு ஹெவியா இருக்கும், மண்ணு காத்துல பறக்கும், பொண்ணு பளபளன்னு இருக்கும். தீஸ் ஆர் ஆல் தி நேச்சர். பிரகிருதி அதை உண்டாக்குன போது அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேச்சர். பொண்ணு பளபளன்னு தான் இருக்கும், கல்லு பளபளன்னு இருக்காது. அதனால்தான் அதுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ. அப்படின்னு இதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு மனசு. என்ன அர்த்தம்? இது எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்ற தெளிவு. இட் இஸ் a scientific knowledge. When this scientific knowledge will aid you towards your spiritual knowledge. அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். ஞான விஞ்ஞானத்தில் திருப்தி அடைந்த மனம் சலியாத புலன்களை வென்ற கல் மண் பொன்னை சமமாக கருதுகின்ற யோகியானவன் அவன் சமாதி. இவனுக்கு சமாதியில ரொம்ப ஈஸியா அவனால தியானத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியும். ஏன்னா he is not disturbed about all the
that is happening outside in the prakriti, because she knows this is how it is. காத்தடிக்கிறது என்னால இன்னைக்கு தியானம் பண்ண முடியாதுன்னு என்ன பண்ண முடியும்? இந்த புயல் வெளியில் அடிக்கும் போது வீட்டுக்குள்ள காத்து அடிக்கதான் செய்யும். அது என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் கிடைக்க போறது அப்படின்னு சொல்லி தெரியறது. அடுத்தது 9வது, நல்லெண்ணம் உடையவர், நண்பர், பகைவர், உதாசீனர், மத்தியஸ்தர், வெறுப்பர், சுற்றத்தார், சத்புருஷர், பாவிகள் ஆகியவர்களிடத்தில் ஒரே மனம் உடையவன் மேலோன். யார் யாரு? நண்பர். யாரு? நமக்காக நல்லது செய்வவன், நமக்காக யோசிச்சு கெட்டது செய்யறவன் பகைவன். ஏதோ நீ என்ன வேணா பண்ணின்னு போ அப்படின்னு அன்அஃபெக்டடா, டிட்டாச்சா, அதை பத்தி டிட்டாச்னா நாட் இன் த குட் சென்ஸ், நாட் பாதர்ட், அந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து உதாசீனர். சிலர் வந்து மத்தியஸ்தம், இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லி மத்தியஸ்தம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடியவன். வெறுப்பவர், நம்மளை பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்கல, ஏன்னு தெரியல. சுற்றத்தார், சத்புருஷர், குருஜி மாதிரி சத்புருஷர், பாவிகள், எல்லாரும் இருக்காங்க இந்த உலகத்துல. இந்த மாதிரி பலவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. தட் இஸ் பிகாஸ் அதேதான் நம்ம போனோம்னா வெளியில கொண்டு நின்னோன்னு பார்த்துக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு மூக்கு, கண்ணு, வாயு, காதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே இடத்துலதான் இருக்கு, மாத்தி மாத்தி இல்ல. ஆனாலும் அதுல எத்தனை வித்தியாசங்கள். ஒரு மூஞ்சி மாதிரி இன்னொரு அக்கா தங்கையா இருந்தா கூட மூஞ்சி ஒரு மாதிரி இல்லையா? சோ எத்தனை வித்தியாசங்கள். இந்த வித்தியாசங்கள் எல்லாம் புற உறுப்புகள் மட்டும் இல்ல, அகத்திலையும் குணத்திலையும் அவங்களோட செயல்பாடுகளிலும் பல்லாயிரக்கணக்கான வித்தியாசங்கள் இருக்கு. இந்த வித்தியாசங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு பெருசு பண்ணிட்டு, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி மூஞ்சி இருந்தா பிடிக்கும், வெள்ளையா இருக்கிற ஃபேர் பீப்புள் ஐ லைக், ஐ டோன்ட் லைக் டார்க் பீப்புள், இந்த மாதிரி எல்லாம் வர்றது எதனால அப்படின்னா, இந்த பல்லாயிரக்கணக்கான விதவிதமான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. பட் ஸ்டில் எவ்ரிபடி இஸ் பிலாங்கிங் டு த பிரம்மன் அப்படின்றதுல மனது ஒருமித்து இருக்கிறவனுக்கு இந்த வித்தியாசங்கள் வந்து அவ்வளவு பெருசா வந்து தெரியறது இல்ல அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு சமதிருஷ்டி வரணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு போது இந்த ஒரு ஸ்லோகம் பார்த்துட்டு நிறுத்திடலாம், மணி 10 ஆயிடுச்சு. யோகி யாருக்கும் தென்பட, யாரே இந்த சமதிருஷ்டி வரணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? தீஸ் ஆர் ஆல் ஃபார் த சீக்கர்ஸ், ரைட்? இப்ப இந்த சீக்கர் வந்து தியானத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவன் ஹை ஸ்கூலு வந்து காலேஜுக்கு வந்தாச்சு, ரைட்டா? சோ இப்ப வந்து அவன் என்ன பண்ணணும்? he has come to a stage, ரொம்ப வந்து தியானத்துல முழுமையா ஈடுபடலைன்னாலும் தியானம் லபித்தமாறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவன் வந்தாச்சு. அவன் இப்ப என்ன பண்ணணும்னா, when people are disturbing, he has to go for a seclusion. அந்த யோகி யாருக்கும் தென்படாது தனிமையில் இருந்து கொண்டு உள்ளத்தையும் உடலையும் அடக்கி ஆசைகள் அகற்றி உடைமை பொருள் இலானாய் யாண்டும் மனதை ஒடுக்கணும். இதுக்குதான் அந்த காலத்துல அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க ஒரு காட்டுக்கு போயிட்டு அங்க தியானம் பண்ணாங்க. சன்னியாசிகள் எல்லாம் வீட்டுல இருக்க கூடாது அப்படின்ட்டு அந்த காலத்துல, ஏன்னா வீட்டுல இருந்தா திருப்பியும் சாப்பிடணும், செய்யணும், துணி தூக்கணும், இந்த மாதிரி. சோ அப்ப அடவிக்கு போயிட்டு அந்த ஃபாரஸ்ட்ல போயிட்டு உட்கார்ந்து தியானம் பண்றவங்களுக்கு உடைமைகள் இருக்கக்கூடாது. அவன் பாட்டு தியானம் பண்ணியிருந்தா நாய் வந்து ஏதோ துணி எடுத்துட்டு போகும் அப்படின்னா சரி தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மீ மை ஐ மீ மைனுங்கிறது இல்லாம இருந்தாதான் அந்த உடைமைகள் துறந்த நிலை. அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு ஒரு கோணம் கட்டின்னு உட்காரணும்னா மினிமம் வந்து வச்சுக்கணும். அந்த கோணத்துக்காக எவனா ஒருத்தன் அந்த எலி எடுக்குது, எலி கோணத்தை எடுத்துன்னு போறதுன்னு ஒரு பூனை வளர்த்தானே, அந்த கதை போய் கடைசியில வந்து சன்னியாசி சம்சாரி ஆயிடுவான் இல்லையா? அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். எதை நம்ம வந்து அத்தியாவசியமானதை நம்ம ஜாக்கிரதையா வச்சுக்கணும், அதற்கு மேல ஆசைப்படாத இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றது. உடைமை பொருள் இலானாய்
யாண்டும் அங்கதான் வந்து அவனால மனதை ஒடுக்க முடியும். அங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு மனதை ஒடுக்கின அப்புறமா யூ கேன் கம் அண்ட் ஜாயின் வித் அதர் பீப்புள். அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ யோகி யாருக்கும் தென்படாது தனியனாய் இருந்து கொண்டு உள்ளத்தையும் உடலையும் அடக்கி ஆசைகள் அகற்றி உடைமை பொருள் இல்லாதாய் யாண்டும் மனதை ஒடுக்க வேண்டும். இதுக்குதான் வந்து நம்ம எய்ம்ஸுக்கு போகும்போது, அட்வான்ஸ் மெடிடேஷன் போகும்போது நம்ம சைலன்ஸ்ல இருக்கோம். பெஸ்ட் திங், யுவர் ரூம்மேட்ஸ் ஆர் நாட் நோன் டு யூ. ஃப்ரெண்ட்ஸோட போகவே கூடாது, தனியா தான் போகணும். சோ என் ரூம்ல இருக்க ஒரு ரூம்ல 3 பேர் இருந்தா I don't even know who is. I'm not bothered about knowing him. Not because of I hate people. I am independent. I have come for a different purpose. I am not here for making friendship and knowing others. அதனால சைலன்ஸ்ல இருப்பேன். நான் நானாக இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். I am not Jayashree. I am not declaring that I am a teacher. நான் இவரோட மனைவி, இவங்களோட அம்மா. All identifications, all tags removed. I am a person come here only for learning meditation. இது ஒண்ணுதான், மத்ததெல்லாம் போயாச்சு. Don't have any contact with your family for at least 6 days. That is a wonderful experience. அதுதான் வந்து நம்மள தனிமைப்படுத்திக்கிறதுக்கு. அந்த ஒரு வாரம் வந்து அந்த மாதிரி இருந்துட்டு வரும்போது, அடிக்கடி அந்த மாதிரி போகும்போது அந்த டேஸ்ட் வந்தாச்சு இல்லையா, then only we will be able to do meditation properly அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பேசாமா ஐ திங்க் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் தோன்றது. ஏகாந்தத்தில் எப்படி அடுத்தது எப்படி ஆசனம் போடணும், எப்படி அதை வந்து தியானத்துக்கு உட்காரணும் அப்படின்னு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மணி 10 ஆயிடுச்சு. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்மா.